சொல்லுங்க எப்படி விஜய் வந்து ஆட்சியில் உட்கார முடியாது. உட்கார்ந்துட்டான்னா உட்கார முடியாது. 5 வருஷம் ஆனாலும் அது நடக்கக்கூடிய சாத்தியமே கிடையாது. சாத்தியமே இல்லைன்னு சொல்லி அது நடக்கக்கூடிய கிடையாது. வேணா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ உட்காந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க? 5 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுங்க. 5 வருஷம் இல்லை, இந்த வாட்டி இந்த 2026 விஜய் தான் சிஎம். உட்காந்துட்டா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சொன்னதை போல நான் செய்வேன். என்ன அம்மனங்குண்டியா முக்காணியும் 3 ரவுண்ட் அடிக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக அம்மனங்குண்டியா ஓடுதேன். ரைட்டு, மக்களை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இறக்குவேன். இவர் பேர் ஐயப்பன். எடப்பாடியே யாரோ ஏற்றுட்டா நீங்கள் ஓடணும். நான் ஓடுறேன். நாங்கள் ஓட ரெடி. ஆனால் அன்னைக்கு வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் லீவ் விட்டு பிள்ளைகள்லாம் வீட்டில் வச்சுருங்க. கொஞ்சம் ரோட்டு வழியாக பூ போடுறதுக்கு வெளியே வந்து நின்றுக்கோங்க. அண்ணன் ஐயப்பன் அம்மனங்குண்டியா ஓட ரெடி. யார் நீ உட்கார்ந்தா அமைச்சர்ல? மே 10ஆம் தேதி மே 10 எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்கிறது. சரி, எதிர்கட்சி தலைவராக விஜய் உட்கார போறது. சரி, அப்படி நடந்தா நீங்க வந்து நான் ஓடணும், நீங்க வந்து நிர்வாணமா ஓடணும். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ட்டா நீங்க ஓட ஆரம்பிச்சிருக்கா? ரெடியா இருக்கும். அம்மலங்குண்டியா நீங்க சொன்னதுக்கு எதுக்குமே நாங்க தலைவணங்க தான். சரி ரைட்டு, கேட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வெளியே அப்லோட் பண்ணுறோம். இவர் மூஞ்சி சரியாக தெரில. 1500 போடல, அவ்வளோதான் தெரியும். கொஞ்சம் காமிங்க. இவர் தான் ஐயப்பன். முக்காணி, ஆத்தூர் சரௌண்டிங், தூத்துக்குடி மாவட்டம். என்ன வட்டம்? ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. சரவணன் அவர்கள் தான் இங்கே வின் பண்ணியிருக்காரு. டிவிக்கு சீட்டில் போய் உட்காந்து பாருங்க. உங்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இவர் வாய்ப்பு கொடுக்காரு. இவர் பூல், இவர் வாய்ப்பு கொடுக்காரு. பார்த்து வச்சுக்கோங்க. இவர் தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் துவைச்சிருங்க, வெளுத்துருங்க. நான் தான் இவர் அம்மலங்குண்டியா ஓட வைக்கணும் கிடையாது, நீங்களே ஓட வைக்கலாம். சட்டையெல்லாம் கிழிச்சு விட்ருங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம் சட்டையை கலத்துறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருந்தீங்க. ஆல்ரெடி உங்கள் தலைவர் சட்டையை கலத்தினவர் தான், திருப்பியும் கலத்தி விடுறோம். நன்றி, வணக்கம்.